அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, இந்த வேளையில் நவ கிரக நிலைகளின் அமைப்பில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாகவும் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் பெறுவதால் எண்ணி 3 நாளில் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து இறைவனின் அருளால் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகு லாபஸ்தானத்திலும், ராசியின் அதிபதியான செவ்வாய் யோகஸ்தானத்திலும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அற்புதமான வாய்ப்புகளை உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே மாற்றிக் கொடுக்க போகிறது. அதே சமயம் சாதகமற்ற சூழலை சனி, குரு என்று சொல்லக்கூடிய மிகவும் வலிமை வாய்ந்த இரு முக்கியமான கிரகநிலைகளும் சற்று சாதகமற்ற அமைப்பில் வலம் வந்தாலும் கூட மற்ற கிரகநிலைகளின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. ஏனென்றால் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை 3 கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதோடு உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகள், சிரமங்கள் உங்களை விட்டு விலகுவதோடு மகிழ்ச்சிக்கான பல நல்ல வாய்ப்பும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. உதாரணமாக மேசராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சிரமங்களை விளக்கக்கூடிய வகையில் இறைவனின் அருள் இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் இறைவன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க. உதாரணமாக ஒரு குருவி ஒன்று இருக்கிறது. அந்த குருவி தற்போதுதான் இந்த உலகிற்கு வந்த குருவியாக பார்க்கப்படுகிறது. உலகிற்கு வந்து சில தினங்களே ஆன சூழலில் அது மிகவும் மகிழ்ச்சியாக வனப்பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போது அந்த வழியாக செல்லக்கூடிய யமதர்மர் அந்த குருவியை உற்று பார்க்கிறாருங்க. யமனின் பார்வை அதிகமாக அந்த குருவின் மீது பதிகிறது. இதை மேலே இருந்து பார்த்த ஒரு கழுகு இந்த சின்னஞ்சிறு குருவியை யமன் இவ்வளவு குறுகுருவென்று பார்க்கிறாரே, இந்த குருவியின் ஆயுள் காலம் முடிய போகிறது, அதற்கு நாம் எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்று அந்த கழுகு நினைக்கிறது. நினைப்பதோடு மட்டுமல்லாது யமனின் பார்வையிலிருந்து எப்படியாவது அந்த குருவியை தப்பிக்க செய்ய வேண்டும் என்று நினைத்த அந்த கழுகு தன்னுடைய காலில் அந்த குருவியை சுமர்ந்து கொண்டு 7 மலை 7 கடல் என வெகு தூரம் கடந்து சென்று அங்கு வசிக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான இடமாக கருதக்கூடிய மரத்தின் பொந்தில் அந்த குருவியை விட்டுவிட்டு அந்த பருந்தானது வருகிறது. அப்படி வந்து நேரடியாக யமனிடம் சென்று யமனை பார்த்து அந்த குருவி மிக சின்ன குருவி இப்போதுதான் இந்த உலக வாழ்க்கையை மகிழ்ச்சியாக துவங்குகிறது. அந்த வேளையில் அந்த குருவியை குறுகுருவென்று பார்த்து அதன் ஆயுளை ஏன் முடிக்க செய்ய போகிறீர்கள் என்று யமனிடம் கேட்க யமன் அப்போது பதில் சொல்கிறார், உண்மையில் அந்த குருவியை நான் பார்த்ததற்கு அது காரணமல்ல. அந்த குருவி என்ன இந்த வனப்பகுதியில் இருக்கிறது, ஆனால் இந்த குருவியானது வெகு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தின் பொந்தில் இருக்கக்கூடிய பாம்புவிற்கு இன்னும் சிறிது நேரத்தில் இரையாக போகிறதே. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த குருவிக்கு ரெக்கை கூட பெரிய அளவுல முளைக்கவில்லை. அப்படி இருப்பதால் எப்படி இது பறந்து செல்ல போகிறது, எப்படி இது அந்த பாம்பிற்கு இரையாக மாறப்போகிறது என்று எண்ணிதான் நான் ஆச்சரியத்துடன் அந்த குருவியை பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் விதிப்படி நடப்பதற்கு அங்கு வசித்த பாம்புவிற்கு உணவாக மாறுவதற்காக அந்த குருவியை வெகு தூரம் நீயே தூக்கி கொண்டு சென்று அந்த மரத்தின் பொந்தில் விட்டுவிட்டாய். இப்போதுதான் விதிப்படி நடந்துவிட்டது என்று எண்ணி நான் மகிழ்கிறேன். அந்த பாம்புவிற்கு அந்த குருவி இரையாக இருக்கும் என்று யமன் சொல்கிறாருங்க. இதை கேட்ட கழுகு, நான் நினைச்சேன் நீ இப்படிதான் சொல்வாய் என்று. ஏனென்றால் நான் அந்த குருவியை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய வேளையில் நீ என்னையும் உற்று பார்த்தாய். அதனால் தான் எனக்கு உன் மீது ஒரு சந்தேகம் வந்தது. அதன் காரணமாக அந்த குருவியை அந்த பொந்தில் இறக்கி விடுவது போல் இறக்கிவிட்டு மீண்டும் என் ரெக்கைக்குள் பாதுகாப்பாக பத்திரமாக அமர செய்து இங்கு கொண்டு வந்திருக்கிறேன். இதோ பார் அந்த குருவி என்று யமனிடம் காட்ட அப்படியே வியந்து போகிறாருங்க யமன். இது போன்றுதான் மேசராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல்வேறு வகையான சிரமங்கள், சிக்கல்கள் என எதுவாக இருந்தாலும் இறைவனின் அருள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பாதுகாப்பு கவசமாக இந்த தருணத்தில் செயல்பட போகிறது. இறைவன் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களில் இருந்து தப்பிவிப்பதோடு மட்டுமல்லாது மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மகிழ்ச்சி
மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ராகு லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் தொழில் ரீதியாக லாபத்தை உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் ராகு மிக வலுவாக லாபத்தில் இருப்பதால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பணிகளில் மிகவும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது மற்றொரு நிழல் கிரகமான மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ல் அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது அங்கு மிகவும் வலுவாக புதன் மற்றும் சூரியனுடன் இணைந்திருக்கிறார். சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் மிகவும் சிறப்பாக பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் கேது மற்றும் புதன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் புத ஆதித்ய யோகம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதால் பூர்வ புண்ணியஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாறுகிறது. எனவே தந்தை வழி உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகும். இந்த தருணத்தில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்குங்க. நீங்கள் அவரிடம் பேசினாலே போதும் உங்களுடைய உறவுகளில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். ஏனென்றால் அவரும் உங்களுடன் உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. பூர்வ புண்ணியஸ்தானத்தை ராசியின் ராஜயோகாதிபதி உட்பட கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை மற்றும் இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு போன்றவை நீங்குவதோடு எடுத்தோம் கவித்தோம் என்று முன்கோபத்தோடு செயல்படாமல் சற்று பக்குவத்துடன் நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல் என்று நினைக்கக்கூடிய காரியங்களை கூட சாதுரியமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் மிகவும் வலுவாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உயர் பதவிகளும் பொறுப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. வித்யாகரகரான புதனும் அவருடன் இணைந்திருப்பதால் அதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய யோகம் உண்டு. கேதுவுடன் இணைந்திருப்பதால் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் குழப்பமும் தடையும் இந்த தருணத்தில் விலகி மிக சிறப்பான மாறுதல் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. குருவை பொறுத்தவரைக்கும் தைரியத்தில் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்புதான். ஆனால் மிக விரைவில் அவர் உச்சம் பெற போகிறார் சுகத்தில். எனவே இந்த தருணம் என்பது சுகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையாக அமைவதால் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு நீற்று அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க சனி. அவர் விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் விரய செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் விரய செலவுகளை லாபம் நிறைந்தவையாகவும் முதலீடாகவும் மாற்றக்கூடிய வகையில் நிழல் கிரகமான ராகு, கேது மற்றும் சனி, சுக்கிரன், சூரியன் என பெருவாரியான கிரகநிலைகள் மாற்றிக் கொடுக்கின்றன. ஏனென்றால் சனி விரயத்தில் இருந்தாலும் ராசியின் நீட்சி அதிபதியாக இருப்பதால் அவரால் இந்த வேளையில் சுப விரயங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சொந்த தொழில் துவங்குதல், சொந்தமாக தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முதன்மையான யோகம் 7.5 சனி காலகட்டத்தில் முதன்மையாக பெறுவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆரம்ப காலகட்டத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார். இதை மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ல் விளம்பருவதால் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. தடை தாமதங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாகவும் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை அள்ளி கொடுக்கிறார். சனி மற்றும் செவ்வாயின் பார்வை இருப்பதால் சற்று நிதானம் என்பது அனைத்து விதமான பணிகளிலும் தேவை. சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானமாகிய 4ல் வலம் பெறுவது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏனென்றால் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் சுபத்துவ பாதையில் வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை, அரசியல் துறை உள்ளிட்ட பல துறைகளில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் சுக்கிரனின் அமைப்பால் உண்டு. சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இறைவனின் அருளால் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்.